Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி தான் டே 1 கிளாஸ். ஸோ அதை உனக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ நம்ம +2ல் ஆரம்பிக்கையில் அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் அப்படின்றது தான் ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ அந்த அட்ஜாயின் மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான் டுடே கான்செப்ட். ஓகே, குட். தமிழில் வந்து சேர்ப்பு அணி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க? சேர்ப்பு அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, குட். அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக பார்க்கணும். சரிங்களா? ஒரு 2x2 மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணுறேன், கேபிட்டல் ஏ அப்படின்ட்டு. அதை ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் சொல்கிறனால ஃபஸ்ட் எலமெண்ட்டை A11 அப்படின்னு டினோட் பண்ணணும். செகண்ட் எலமெண்ட் வந்து A12 அப்படின்னு டினோட் பண்ணியிருக்கேன். தேர்ட் கீழே வரையில் செகண்ட் ரோ வரையில் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம், அதனால் அந்த எலமெண்ட்டை வந்து டினோட் பண்ணியிருக்கேன். ரைட், ஓகே. இப்போ வந்து நான் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி காட்ட போகிறேன். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட் கோஃபேக்டரை வந்து எப்படி டினோட் பண்ணணும்னா கேபிட்டல் ஏ அப்படின்னு தான் டினோட் பண்ணுவாங்க கோஃபேக்டரை. அப்போ A11 கேபிட்டல் A11ன்றது ஸ்மால் A11உடைய கோஃபேக்டர். சரியா நான் சொல்கிறது? அது A12உடைய கோஃபேக்டர் அப்படின்றது கேபிட்டல் A12 அப்படின்னு அர்த்தம். அப்போ அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல்னு எழுதையில் எப்படி எழுதுவோம்? அட்ஜாயின்ட் ஏ அப்படின்ட்டு எழுதையில் கோஃபேக்டரை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ஓகே சொல்கிறது? கோஃபேக்டரை என்ன செய்யணும்? டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ நம்ம இந்த கேபிட்டல் A11 கேபிட்டல் A12 அப்படின்னு எழுதியிருக்கிறத டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். அதை வந்து நார்மலாக எழுதையில் கேபிட்டல் ஏஐஜே ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு எழுதி ஒரு ஃபார்மெட் மாதிரி காட்டுவாங்க. அந்த கேபிட்டல் ஏஐஜேன்றது தான் கோஃபேக்டர். அதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் தான் சேர்ப்பணி கிடைக்கும், அட்ஜாயின்ட் ஏ கிடைக்கும். ஓகேயா, ரைட். அப்போ இந்த எழுதியிருக்கேன் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு கேபிட்டல் ஏஐஜே டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்புக்குறி பண்ணிட்டேன். அதுதான் கோஃபேக்டரு. இப்போ நான் அதை எழுதி உனக்கு அகைன் டிரான்ஸ்போஸ் பண்ணி காட்ட போகிறேன். விச் இஸ் நம்மளுக்கு என்னது? அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது அர்த்தம் 2x2க்கு. ஓகே, கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது இது நார்மலாக ஜென்ரல் ஃபார்மெட். ஓகே, தேங்க்யூ.